ஒரு சினிமாவில் வரும் ஆனால் வராது அப்படி டைலாக் பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில மனநோய்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஹிஸ்டீரியா. அதாவது நம்முடைய மனசு வந்து ரெண்டு சொல்லுவோம், ஆள் மனசு, வெளி மனசு. நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குள்ள சம்பவங்கள் நம்முடைய வெளி மனசுக்கு தெரியாமல் நம்முடைய ஆள் மனசில் சில விஷயம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது அப்பப்போ வெளியே வர ட்ரை பண்ணும். இதனால வெளி மனசு குழம்பும். ஆள் மனசுல இருந்து சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் வெளியே வரும்போது வெளி மனசுல குழம்பும். அதனால சில மனநோய்கள் உண்டாகும். அதுல ஒண்ணுதான் ஹிஸ்டீரியா. நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நரம்புல டெஸ்ட் பண்ணால் அதில் ஒண்ணுமே இருக்காது. இவங்க மேக்சிமம் டீனேஜ் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை உண்டாகுது. இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அதான் சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீட்டில் தான் பொண்ணா இருக்கணும், போன வீடு சாவு வீடு தான் பணமாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுடைய பாராட்டுதலுக்காக என்ன கோமாளித்தனத்தையும் செய்வாங்க. மற்றவங்களுடைய ஒரு கவனத்தை பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. கவர்ச்சியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சு மற்றவங்க கவனம் கிடைக்கல அப்படின்னா தற்கொலை கூட பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்களை உரிய கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணணும்.